வணக்கம். Modal Auxiliary Verb இருக்கக்கூடிய இந்த ஷூட் ஆனது சென்டென்சஸ்ல வர்றப்போ எந்த மீனிங்ல வரும், எந்தெந்த டென்சஸ்ல எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கிறத அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா வழக்கம் போல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஷூட் ஆனது இங்கிலீஷ்ல வர்றப்போ இதோட மீனிங் ஒரு ஆக்ஷன், வேலையானது நடக்கணும், நடக்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, யூ ஷுட் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றப்போ நீங்கள் வழிமுறைகளை கவனமாக வாசிக்க வேண்டும், இந்த வேலையானது நடக்க வேண்டும். அலெக்ஸ் ஒன்லி ஷுட் டூ திஸ் ஒர்க், அலெக்ஸ் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷுட் ஆனது குறிப்பிடும். இந்த இடத்துல இந்த ரெண்டு சென்டென்சஸ்லயுமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இந்த ஷுட் ஆனது வந்து இனிமே ஒரு ஆக்ஷன் ஆனது நடக்கணும் அப்படிங்கறத குறிப்பிடுது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும் அதோட verb ஃபார்மட் ஆனது கண்டிப்பா இந்த will, would, shall, should, can, could, may, might, mustல ஏதாவது ஒரு modal auxiliary verb plus present form of main verb, அதுலயும் do formல வரக்கூடிய present form of main verb. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு verb ஆனது present formல வர்றப்போ do formaவும் does formaவும் ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைட்ங்கிறத ரைட்னும் யூஸ் பண்ணலாம், ரைட்ஸ்னும் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும் போதோ அல்லது சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும் போதோ இது ரெண்டுத்தையுமே கரெக்டா அந்தந்த இடங்கள்ல மாத்தி யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நாம ஏற்கனவே ரொம்பவே டீடைலா verb வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்திருந்தோம். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த do ஃபார்ம்ல வரக்கூடிய read, do இது மாதிரியான மெயின் வேர்பை இந்த modal auxiliary verb இருக்கக்கூடிய ஷுட்டோட சேர்த்து யூஸ் பண்றப்போ இதோட மீனிங் ஆனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இனிமே ஒரு ஆக்ஷன் நடக்கணும். We should walk on the right side of the road, ரவுடுடைய ரைட் சைட்ல தான் நாம நடக்கணும், இந்த ஆக்ஷன் நடந்தாக வேண்டும். The company should produce only the high quality products, நிறுவனமானது உயர்தர பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும், இந்த வேலையானது நடக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஒரு வேலையானது நடந்தாக வேண்டும் அப்படிங்கறத மட்டும் இந்த ஷுட் ஆனது ஷுட் பிளஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb, ரீட், டூ, வாக், ப்ரொடியூஸ் இது மாதிரியான பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெயின் வேர்பையும் சேர்த்து நாம சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ ஒரு வேலையானது நடந்தாக வேண்டும்ங்கிறத குறிப்பிடும். அடுத்ததா ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலே நீங்களே சொல்லிடுவீங்க ஒரு ஆக்ஷன் இனிமே ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்றப்போ அதே தான், நடந்து கொண்டிருக்கணும், இந்த வேலையானது இனிமே நடந்து கொண்டிருக்க வேண்டும். The machine should be working as expected while producing the goods, எந்திரமானது பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது எதிர்பார்க்கப்பட்டபடி வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும், இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். He should be returning to the town from the forest before being struck by a storm அப்படின்னு சொல்றப்போ அவன் புயலால் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முன்பே காட்டுல இருந்து டவுனுக்குள்ள திரும்பி கொண்டிருக்க வேண்டும், இந்த ஆக்ஷனும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த ஷுட் ஆனது ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் ஷுட் பிளஸ் பி பிளஸ் நாம எல்லாருமே ஐஎன்ஜி verb சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb-யும் சேர்த்து எழுதுறப்போ ஷுட் பிளஸ் பி பிளஸ் ஒர்க்கிங், ஷுட் பிளஸ் பி பிளஸ் ரிட்டர்னிங் இந்த மாதிரியான ஃபார்மட்ல வந்து ஒரு ஆக்ஷன் ஆனது நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிடும். அடுத்ததா சரியா சொல்லிட்டீங்க, சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு அடுத்ததா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் ஒரு ஆக்ஷன் ஆனது சாதாரணமா நடந்து முடிஞ்சிருக்கும், நிறைவடைந்திருக்கும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் எப்பவுமே நாம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துலயும் இந்த ஷுட் யூஸ் பண்றப்போ சரியா சொல்லிட்டீங்க, முடிஞ்சிருக்கணும், நிறைவடைந்து இருக்க வேண்டும், அந்த வேலையானது முடிந்தாக வேண்டும். The journalists should have emphasized only on the reality, செய்தியாளர்கள் உண்மையை மட்டுமே அழுத்தமாக குறிப்பிட்டிருந்திருக்க வேண்டும், இந்த ஆக்ஷன் நடந்திருக்க வேண்டும், கம்ப்ளீட் ஆயிருக்கணும். They should have already done this, அவங்க ஏற்கனவே இதை செஞ்சிருந்திருக்கணும். இப்படியெல்லாம் வர்றப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்றோம், ஆனா ஏற்கனவே நடந்திருக்கணும் அப்படிங்கறது மாதிரி பாஸ்ட் டென்ஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் modal auxiliaries ஆனது
மவுட குறிப்பிடும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மவுட், தனித்தனி மீனிங் இருக்கும். ஆனா அதுவே ஃபியூச்சர் மவுடாகவும் வரும் அல்லது பாஸ்ட் மவுட்லையும் ஏற்கனவே நடந்திருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் குறிப்பிடும். இது இடத்தை பொறுத்து அந்த சென்டென்ஸ் ஆனது பாஸ்ட் டென்ஸ் உடைய டென்ஸ் மார்க்கர்ஸோட வந்திருந்தா அது பாஸ்ட் டென்ஸ், முழுக்க அந்த சென்டென்ஸ் ஆனது பாஸ்ட்லயே இருக்கும். இப்படி தனியா இந்த should மட்டும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல தனியாவே should plus have plus past participle, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த emphasized, done இது மாதிரிலாம் வரக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ அது ஏற்கனவே நடந்திருக்கணும்னு சொன்னாலும் அல்லது இனிமே நடந்திருக்கணும்னு சொன்னாலும் ரெண்டுமே இந்த மாதிரி தனியா should plus have plus past participle மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்ல இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த சென்டென்ஸ் ஆனது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா மட்டுமே இருக்கும். பாஸ்டுக்கெல்லாம் தனியா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ்க்கு இருக்கக்கூடிய 4 டென்சஸ்க்குமே 4 வகையான டென்ஸ் மார்க்கர்ஸ் இருக்குது. அதாவது சிம்பிள் பாஸ்டா வந்தா he wrote, அவன் எழுதினான். இந்த மாதிரியும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல he was writing, அவன் எழுதி கொண்டிருந்தான். இந்த மாதிரியும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல he had written, அவன் எழுதியிருந்தான். இந்த மாதிரியும் லாஸ்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் he had been writing, அவன் எழுதி வந்து கொண்டிருந்தான், அந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற மீனிங்ல இந்த 4 டென்ஸ் மார்க்கர்ஸும் 4 வகையான பாஸ்ட் டென்சஸை தனித்தனியாவே குறிப்பிட்டுரும். இந்த மாதிரி தனியா ஒரு சென்டென்ஸ்ல இந்த should ஆனது have plus past participle சேர்ந்து வந்தா அந்த சென்டென்ஸ் தனியாவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா வச்சுக்கணும். அல்லது ஒருவேளை இந்த 4 வகையான பாஸ்ட் டென்சஸும் ஏதாவது ஒரு சில சென்டென்சஸ்ல வந்திருந்து அதோட இந்த shouldம் சேர்ந்து அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க. You should have reached the exam center before it was closed. இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்தால் இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸும் இருக்குது. அதாவது before it was closedங்கிற இடத்துல was plus closed பாசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆனது இந்த இடத்துல இருக்குது. ஆனா முன்னாடி நம்மளுடைய should have reached அப்படிங்கக்கூடிய இந்த பகுதியும் கலந்து வர்றதுனால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மெயின் கிளாஸஸா வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா இது இருக்கிறதுனால முழுக்க இத பாஸ்ட் டென்ஸ்னே எடுத்துக்கலாம். ஒருவேளை காம்ப்ளெக்ஸா வரும்போது if you went earlier you should have reached the exam center before closing இந்த மாதிரி வந்தால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எது மெயின் கிளாஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு சென்டென்ஸ்ல இது மாதிரி 2 பார்ட்ஸ் இருக்கிறப்போ எந்த பகுதியில கம்ப்ளீட் மீனிங் இருக்குதோ அதுதான் மெயின் கிளாஸா இருக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் if you went earlier நீ முன்னதாகவே சென்றாய் எனில் இந்த ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருந்துச்சுன்னா அப்படின்னு பாதி மீனிங்ல நிக்குது. இததான் சபார்டினேட் கிளாஸ்னும் பின்னாடி இருக்கக்கூடிய you should have reached the exam center before closing, எக்ஸாம் சென்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரீச் பண்ணியிருந்திருக்கணும், இது நடந்திருந்தால் இது நடந்திருந்திருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்ட்ல தான் ஃபுல் மீனிங் கிடைக்குது. இதுதான் மெயின் கிளாஸாவும் வருதுங்கிறதுனால இதையே நாம ஃபோக்கஸ் பண்ணி இந்த முழு சென்டென்ஸும் எந்த டென்ஸ்ல இருக்குது அப்படிங்கறத இந்த should வச்சே தீர்மானம் பண்ணிடலாம். இந்த should plus have plus reached பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வர்றப்போ கண்டிப்பா அதை நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ் அதே தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல தான் இருக்குது. நீ சீக்கிரம் சென்றிருந்தா எனில் அப்படிங்கறத ஒன்னும் நாம அழுத்தமா சொல்லல. நீ எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிருக்கணும், இந்த ஆக்ஷன் நடந்திருக்கணும்ங்கிறது தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா அழுத்தத்தோட குறிப்பிடுறோம். அதுலயும் இதுவே ஒரு மெயின் கிளாஸாவும் வர்றதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஸையே தாராளமா எடுத்துக்கலாம். இப்படிதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லயும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்லயும் இந்த should ஆனது குழப்பி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும்ங்கிறத குறிப்பிடும். should வந்ததுனால நடந்திருக்கணும், நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடும். அடுத்ததா லாஸ்டா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் இந்த should வரும்போது ஏற்கனவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே நீங்களே சொல்லிடுவீங்க ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே தொடங்கி ஃபியூச்சர்ல
கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும், நடந்து வந்து கொண்டிருக்கும். அதுலயும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால நிறைவடைந்து கொண்டிருக்கும், கம்ப்ளீட் ஆகக்கூடிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஷுட் யூஸ் பண்ணா அதேதான், நடந்து வந்து கொண்டிருக்கணும், நிறைவடைந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல குறிப்பிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. The shopkeeper should have been running the shop nearly for 3 years. கடைக்காரரு கடையை 3 ஆண்டுகளாக நடத்தி வந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஃபியூச்சர்ல அப்போ வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்து வந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் ஆகி கொண்டிருந்திருக்கணும். கடைக்காரர் கடையை 3 ஆண்டு காலமாக நடத்தி வந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். வந்து கொண்டிருக்கணும் வேற, வந்து கொண்டு இருந்திருக்கணும்ங்கிறது வேற. சாதாரணமா இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கணும், இனிமே ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கூடவே ஒரு பெர்ஃபெக்ட்டும் சேர்றதுனால நிறைவடைந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ வரைக்கும் கரெக்டா 3 ஆண்டு காலமாக நடத்தி வந்துட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த ஷுட் ஆனது ஷுட் பிளஸ் ஹாவ் பிளஸ் பீயிங் பிளஸ் ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வரக்கூடிய ரன்னிங், இதையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் அப்போ வரைக்கும் நடந்து வந்து கொண்டிருந்திருக்கணும், கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கணும். இனிமே அவர் நடத்துவாரா நடத்த மாட்டாராங்கிறதுலாம் நம்ம குறிப்பிடல. இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ வரைக்கும் நடத்தி வந்து கொண்டிருந்திருக்கணும் அப்படின்னு கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷனை பெர்ஃபெக்ட்டையும் சேர்த்து ஆட் பண்றப்போ அந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டிருக்கணும்ங்கிறதையும் குறிப்பிடும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஷுட் ஆனது எப்படியெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் யூஸ் பண்ணுங்கிறத ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்ததா இந்த ஷுட் ஆனது நெகட்டிவ்ல எப்படி வரணும், எல்லாரும் ஷுட் பீன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே சென்டென்ஸ்ல தனியா வந்தா எந்த மீனிங்ல வரும், குறிப்பா குவெஷன்ஸ்ல இதெல்லாமே கேள்வியா எப்படி கேட்கறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது வரைக்குமே இந்த ஷுட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒரு வேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல் Intellect